நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னங்க? காவேரிக்கு ஒரு ஃபோன் பண்ணி ராவுகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளை இங்க கிளம்பி வர சொல்லுங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்து அவ ஊட்டிக்கு போட்டோம். என்னங்க, உங்களுக்கு ராவுகாலத்து மேல நம்பிக்கை இல்லையா? எனக்கு இருக்கு. நான் பெத்த பொண்ணு சந்தோஷத்துக்காக போறா. அதனால அவ ராவுகாலம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கிளம்பட்டோம். இல்லைங்க, அவங்க கிளம்பிட்டாங்க. புறப்பட்டாங்களா? மாப்பிள்ள வந்து ராவு காலத்துக்கு முன்னாடியே போனோன்னு சொன்னாரு. நான் தான் நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்க, ஒரு 5 நிமிஷத்துல வருவீங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க அவசரமா கிளம்பிட்டாங்க. எனக்கு தெரியும், நீங்க தான் திட்டம் போட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு. உங்களுக்கு மனசாட்சியே இல்ல? என் பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி குங்குமம் எடுத்துட்டு வந்தேன். அத கூட வச்சு விடாத மாதிரி செஞ்சுட்டேளே. இது பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நாளைக்கு அவ உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம ஆத்த விட்டு ஓடி போறா. அப்போ தெரியும் நான் பண்ற வேதனை என்னன்னு. எதுக்கு அனாவசியமா கூச்சல் போடுற? அம்மா கோயிலுக்கு போயிருக்கா, 5 நிமிஷத்துல வந்துருவான்னு சாரதா சொன்னா. அவன் கிளம்புற சொன்னாங்க, நான் தான் போயிட்டு வான்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். காவேரி யாரு? நாம பெத்த பொண்ணு. நான் 10 மாசம் சம்மந்த பெத்த பொண்ணு. ஏன் இப்படி என் வயித்தறிச்சல கொட்டிக்கிறேன்? நான் அவளை எங்கேயோ குப்பை தொட்டில இருந்து எடுத்துன்னு வரல. அவ ஏன் பொண்ணு. பைத்தியம் மாதிரி பேசாத வைதேகி. ஆமா, நான் பைத்தியம் தான். நான் பேசுறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். நான் பைத்தியமாவே இருந்துட்டு போறேன். நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப புரியுதா நான் ஏன் ஆம்பளைங்களே வெறுக்கிறேன்னு, ஏன் கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன்னு? என்ன இது? இந்த மாதிரி வாசங்கள்லாம் எழுதி எங்களை புண்படுத்துறியா? கோயிலுக்கு வரவங்க போறவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துறியா? யாரு? நான் அசிங்கப்படுத்துறேனா? பின்ன இப்போ நீங்க கோவில்ல தானே வரீங்க? ஆமா. பிரசாதம் தானே? ஓகேவா? சரி. நான் புண்படுத்தல. மதுரை கோவில் போயிருக்கீங்களா? எங்க அப்பா தான் இந்த கோவில் தர்மகர்த்தா. தஞ்சாவூர்ல இருக்க கோவில். ஆமா. அதை கட்டினதே எங்க தாத்தா தான். உடனே நீங்க ராஜராஜ சோழ பரம்பரை நினைச்சுக்க கூடாது. அதுக்கப்புறம் வந்து 2-3 பரம்பரைக்கு அப்புறம் ஹிஸ்டரி தெரியுமா? சொல்லு. அந்த பரம்பரை சேர்ந்தவங்க நாங்க. அதாவது இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, அந்த கோவில் இருக்க சாமிக்கு பட்டு துணிலாம் எடுத்து கொடுக்குறீங்களே, ஆமா, அந்த துணிக்கார காசுல கொஞ்சத்தை இங்க இருக்க ஏழைங்களுக்கெல்லாம் செலவு பண்ணீங்கன்னா எவ்வளவு பேர் சந்தோஷப்படுவாங்கல்ல? தனி மனித போராட்டம். கோவில் உண்டியலில் செலுத்தும் காணிக்கையை ஏழையின் வயிற்றில் நிரப்புங்கள். நமக்கு எதுக்கே இதெல்லாம்? சரியான பைத்தியமா இருப்பான் போல இருக்கு. யோ, போர்டை காட்டி பொதுமக்கள் யாரும் கோயிலுக்கு போக கூடாதுன்னு கலடா பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருந்து. சார், நானா சார்? நான் எதுவும் கரெக்டா பண்ணல சார். நெத்தி பாத்தீங்களா? கோயில் பிரசாதம் வச்சிருக்கேன் சார். நான் கோயிலுக்கு போறேன் ஏன் சார் தடுக்க போறேன்? நான் கோயிலுக்கு விரோதி இல்ல. இப்போ நீங்க கோயிலுக்கு போனீங்களே, உண்டியில காணிக்க போட்டு வந்தீங்களே, அந்த காணிக்கையில கொஞ்சம் ரோட்ல எவ்வளவு பேர் பசியோட இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒருவேளை பசி ஆறுமேன்னு சொன்னேன். இது தப்பா சார்? சார், வாரத்துல 5 நாள் நீங்கள் கோயில் போயிட்டு வாங்க, அது தப்பு கிடையாது. ஆனா வாரத்துல 2 நாள் அனாத ஆசிரமத்துக்கு போங்க. அங்க இருக்க குழந்தைங்களோட நேரத்தை செலவு பண்ணா மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும்ல சார். இதான் சார் நான் கேட்கறேன். இது தப்பா சார்? இது தப்பா மேடம்? நீங்களே சொல்லுங்க மேடம். நீங்க சொல்லுங்களேன் சார். பிரச்சாரம் பண்றியா? ஸ்டேஷன்ல வந்து பிரச்சாரம் பண்ணிக்கோ. ஏய், வண்டி எடு. யோ, வாயா. கான்ஸ்டபிள், நியூசன்ஸ் கேஸ் உள்ள போடு. சார், ஒரு நிமிஷம் புடிங்களே. வாடா. ஹேர் சைக்கிள் வாடகை பரவாயில்ல, வாங்கி கொடுத்தேன். வாடா உள்ள. நல்லதுக்கே காலையில மேடம்.
வண்டியில ஏறு. ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே எல்லாம் ready ஏறுடா. பண்ணிட்டீங்களா? சார் ஏறுறேன் சார் நல்லாதீங்க சார் ஏறுறேன். சார் இன்ஸ்பெக்டர் சார் சார் நான் யாரும் தெரியாம கொண்டு வந்து உள்ள போட்டிருக்கீங்க. இதனால நீங்க பெரிய பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். டேய் கை கட்டியா பேசுற வாய முடுறா. வாய மூடா எதுக்கு? நான் எதுக்கு வாய மூடணும்? சார் நாங்களாம் வாய மூடிட்டு இருக்கிறதுக்கு காந்தி எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ என்ன தவிர தூக்கி உள்ள போட்டிருக்கீங்க? எஃப்ஐஆர் போட்டிங்களா? எஃப்ஐஆர் இந்த மூஞ்சிக்கெல்லாம் எஃப்ஐஆர் சட்டம் பேசுறியா? என்ன தப்பானு உனக்கு தெரியாது? கோயில கலாட்டா பண்ணிய நாயே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். என்னது? நான் தானே சொன்னேன். சார் நீங்களா நாயங்கிற வார்த்தை உபயோகிக்க கூட தெரியுமா? நாய வாமே நாய ஜமீனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் நாளைக்கு கோர்ட்டுக்கு வாங்க உங்களுக்கு வச்சுக்கிறேன். டேய் ரொம்ப அதிகம் பேசுற. 303 ரெண்டு சாத்தி அவன. ஏய், ஐயா கிட்ட கை கட்டி சார், ஐயா. வாய் மூட்டு கம்முனு உட்கார. சார் நான் என்ன உட்கார்ந்துட்டு போறேன், இதுக்கே சார் அடிக்கிறீங்க? ஹலோ பாண்டியன், எப்படி ஹலோ இருக்கீங்க? ராஜேந்திரன், ஐ அம் ஃபைன். Thank you. உட்காருங்க. இவங்க யாரும் தெரியுதா? காவிரி கார்மெண்ட் சாரதா இருக்காங்க இல்லையா, அவங்க பொண்ணு ஸ்வேதா. என்னம்மா யாராவது யூடிசி பண்ணாங்களா இல்ல கலாட்டாவா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாண்டியன். இவங்க வந்து இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை, யாருமா அவரு? அது அவர்தான் சார். அவரை நாங்க ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கோம். இவனா? இவன் ஒரு சரியான பைத்தியக்காரமா? சார் அவர் பைத்தியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் ஏழைங்களுக்காக எவ்வளவு சேவை செஞ்சிருக்கார் தெரியுமா? அவர் ஒரு சமூக சேவகர். இந்த மூஞ்சி சமூக சேவகனா? நீ பெரிய இடத்து பொண்ணு, இவனெல்லாம் நம்பி ஏமாந்துராதமா. ப்ளீஸ் போதும் உங்க அட்வைஸ். அட்வொகேட் சார் நீங்களே பேசுங்க. பாண்டியன், ஜாமீன் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் சொல்லுங்க. முதல்ல அவரை ரிலீஸ் பண்ணதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. எஃப்ஐஆர் போடல, உங்க முகத்துக்காக விடுறேன். அவனை கூட்டு போங்க. தேங்க்யூ. யோ 303 அவனை sir. அனுப்பு. சீக்கிரம். அதோ அந்த 2வது சாவி தான். இதெல்லாம் பக்கத்துல வச்சுக்க மாட்டீங்களா? வரவா உடம்பு பாத்துக்க. போப்பா. இவ்வளவு பெரிய உதவி எனக்கு பண்ணிருக்கீங்களே, நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? உங்களை ஒரு சில இடத்துல பார்த்திருக்கேன், ஆனா உங்க பேர்லாம் தெரியாது. என் பேர் கண்ணன், ஆ, செங்கோட்டை ஜமீன்தார் கண்ணன். நீங்க ஒரு சாதனால வெளியே கொண்டு வரல, ஒரு பெரிய ஜமீனுக்கே வாரிசு வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்காக என் ஜமீனே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. உங்க காலோட தயாரா இருக்கு. எங்க என்னோட சமூக சேவையில அந்த ஜெயிலுக்குள்ளேயே முடிஞ்சு விடுவோம்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். என்னை காப்பாத்திட்டீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப தனி மனிதர் இல்ல. உங்க கூட உங்க சமூக சேவையில நானும் ஒரு துணையா இருப்பேன். நீங்க ம். இந்த ஒரு வார்த்தை போதுங்க. இந்த மாதிரி எத்தனை ஜெயிலா இருந்தாலும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். ஒரு நிமிஷம் ஆ, சார், இப்படி வாங்களேன். எதுக்கு இப்படி வாங்களேன். என்ன எதுக்கு? இல்ல சார், நீங்க மட்டும் நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தூய உள்ளத்தை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கு நன்றியா தான் வரேன் மேடம். கடவுள் வாழ்க. தேங்க்ஸ் பாண்டியன், வரேன் சார். நாங்க வரோம். சார், என்னையா? அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் சார். அவன் ஜமீன் கிமீன் சொல்றதெல்லாம் சுத்த போய் சார். அவன் ஒரு ஃப்ராடு மாதிரி தெரியுது சார். யோ பெரிய இடத்து விஷயம் நமக்கு எதுக்கு? போய் வேலையை பாரியா. யோ என்னையா இன்னும்மா வேலை முடியல, சீக்கிரம் முடி. குட் மார்னிங் சார். சார் ஓனர் உங்களுக்காக தான் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்ததுல இருந்து கண்ணை எங்கன்னு கேட்டிருக்காரு சார். அவர் வேலை தான் போயிட்டு வரேன், நீ போ. இதுவும் அவர் வேலை தானே சார்? இது ஒரு வேலைன்னு எங்களுக்கு தெரியாதா? இங்க நீ சூப்பர்வைசரா நான் சூப்பர்வைசரா? கேள்விலாம் கேட்காதம்மா. மரம் கொண்டு போட்டு எத்தனை நாள் அது? ஒரு வாரம் அதுல தேக்க மாதிரி பாவலை பண்றியா? போ முதல்ல அதை போய் பாரு, போ போடா. வேலையை பாருங்கப்பா சீக்கிரம். மார்னிங் சார். நம்மளே தான் சார் போயிட்டு வரேன். நானும் இந்த பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் சார். சார் அவன் காதலுக்காக அடி வாங்குவான், நான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டேன் சார். இந்த ஜாமீன் எடுத்து யார் தெரியுமா சார்? சாட்சாத் ஸ்வேதா தான். அதுவும் இந்த ஜாமீன் எடுத்துட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியே வரும்போது அந்த பொண்ணுன்னு ஒரு பார்வை பார்த்தது, பார்வை பூரா காதல் தான் சார்.
சார் கண்டிப்பாக அந்த பொண்ணு இனிமேல் மறக்கவே மறக்காது. அந்த பொண்ணு மறக்காது, நீங்கள் மறந்துட்டீங்க சார். மறக்கல. இந்தா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. கண்ணன், அந்த பொண்ணு உன்னை காதலிக்க மட்டும் செய்யக்கூடாது, உனக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கணும். ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் தான் சார். நான் சொன்ன அந்த பொண்ணு உயிரே விட்டுரும். குட். சார், ஒரு சின்ன சந்தேகம். சாரதாம்மா ரொம்ப நல்லவங்க. இந்த பொண்ணை பார்த்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுது. நானும் அயோக்கிய, கொஞ்சம் போய் பேசுவேன். என்னை விட்டு இந்த பொண்ணை லவ் பண்ண சொல்கிறீங்களே, எனி ஃபேமிலி ப்ராப்ளம்? சாரதா நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, அது ஒரு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை மட்டும் நீ செய்யணும், இல்ல லாக்அப்ல போட்டுருவோம். ஐயோ சார், அதை பற்றி எனக்கு தெரியுமே சார். செக்ஷன் நம்பர் 420 சார். இவன் சத்தியமாக அதை பற்றி பேச மாட்டேன் சார், மன்னிச்சுக்கோங்க சார். கண்ணா, உனக்கு எதிரி உன் வாய் தான். பி கேர்ஃபுல். சாரி சார். டேய் பிரசாத், என்னம்மா சட்டையை பிடிக்கிற? பணம் நிறைய செலவாகுமே. பிரசாத் மாட்டிட்டாடா. டேய் எவன்டா அதை எட்டி பார்த்தவன்? என்ன மேடம் இங்க இருக்கீங்க? என்னாச்சு? வாங்க கேபின் போலாம். நான் வரல. எனி ப்ராப்ளம் மேடம்? இப்படி தனியா வெறுத்து போய் உட்காரத இப்பெல்லாம் அதிகமா பார்க்குறேன். என்னாச்சு? நான் ஏன் காவேரிய பார்த்தேன், எதுக்காக அவ மேல பாசம் வச்சேன், அப்படியெல்லாம் நினைக்கும் போது எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு யோகி. அவளுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சப்போ அந்த வேதனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தவிச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் ஊட்டிக்கு அனுப்பிச்சு வச்சோம். அவ அம்மா கிட்ட சொல்லாம போனது தப்புதான். ஆனா காவேரிய வைதேகி கிட்ட இருந்து பிரிக்கிறதும் வீட்டுல நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு அவங்க அடிக்கடி சொல்றது என்னால தாங்கிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, என்ன முடிவு? தீர்வு எடுக்கிறது நம்ம யார் மேடம்? திருநெல்வேலியில ஈஸ்வரனுக்கு பொண்ணா கலெக்டரா இருந்தீங்க, இப்ப இங்க இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க எடுத்த முடிவா மேடம்? You cannot change the past. Neither can you do anything about the future. Why spoil a perfect present? நீங்க இப்படி அப்செட் ஆனீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற நாங்க எல்லாருமே பாதிக்கப்படுவோம். மேடம் ப்ளீஸ். இது 2 நாளுக்கு முன்னாடியே அனுப்ப வேண்டிய கொட்டேஷன் ஆச்சே. 2 நாளா இது உங்க டேபிள்ல தான் இருக்கு மேடம், நீங்க தான் கவனிக்கல. இப்படி கவனிக்காம விட்டீங்கன்னா காவேரி கார்மெண்ட்ஸை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நிறைய லாஸ் வரும். உங்க பசங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபினுக்கு போலாம்.
இங்க பாரு, இந்த பக்கம் இல்ல பாரு. இதுக்கு போடு. எப்படி இருக்கீங்க வைதேகி? வாங்கோ. நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கேன். சாரதா இல்ல? உள்ள இருக்கா. அந்த பக்கம் போங்க. சரி. அந்த பக்கமா? தேங்க்யூ. சுப்பையா, நீ போய் காஃபி போடு, இதை நான் பாத்துக்கிறேன். கொடு. சரிங்க. வாங்க உட்காருங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தேன். பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? காமிச்ச உடனே ஃபைனான்ஸ் பண்றேன்னு சம்மதிச்சிட்டாங்க. பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கானுங்க பசங்க. ஆரம்பிச்ச நேரமும் வந்து பாருங்க பெரிய கன்சைன்மெண்ட் கிடைச்சது. இட்ஸ் 1.5 crores. அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சரி. காஃபி சாப்பிடுங்க. எடுத்துங்க. தேங்க்யூ. சாரதா வந்து ஏன் தயங்குற? நல்ல விஷயமா தானே பேச போறோம், கேட்கலாம். சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? சரதா, வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியாது. உங்க வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயத்தையும் எனக்கு சொன்னேன். சரி கேட்கலாம் அப்படின்னு உள்ள வந்தேன். இது வரைக்கும் ஜெனி எந்த விஷயத்துக்கும் ஆசைப்பட்டதே கிடையாது. உன் ஆசை என்னன்னு நான் கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவ ஆசை என்கிட்ட சொன்னான். நான் கூட ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அதை செஞ்சு கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். சரதா, உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் தயங்குறீங்க? பையன் பார்க்கறதுக்கு முரடனா இருக்கானே அப்படின்னு தானே. வந்து ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா போக போக அவ லைஃப் ஸ்டைல் தானா மாறிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவளுக்கு இருக்கு. சாரதா, நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. இப்ப டேனியலோட போக்கே சரியில்லை. சேரக்கூடாதவங்களோட எல்லாம் சேர்ந்து எங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவானு பயமா இருக்கு. நம்ம எந்த விஷயத்தை பத்தி பேச வந்தோமோ அந்த விஷயத்தை பத்தி பேசு, தேவையில்லாதெல்லாம் பேசாத. சரி, உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஜாதி மதம் பேதம் எல்லாம் வந்து குறுக்கிடுமேன்னு பயப்படுறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதெல்லாம் கேர் பண்றதே இல்லை. இவ்வளவு அப்படிதான். ஐயோ, நான் அதெல்லாம் பார்க்கறதே இல்லைங்க. என் பொண்ணை ஜெனிஃபர் பையனுக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். ஸ்வேதா ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அவகிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேனே. ஓகே. ராம் சார் இல்ல? இருக்காரு, இது உள்ள இருக்காரு. ஜெனி, நான் சொல்லல, ஷீ இஸ் a different person. நாங்க கிளம்புறோம். சரிங்க. உங்க நல்ல பதிலுக்காக எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா. வாங்க. ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, வாங்க. எப்ப வந்தீங்க? இதோ ராம் சாரே வந்துட்டாரு. விஷயத்த பேசலாமே. அவருக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை. நானே அவர்கிட்ட பேசுறேனே. ராமு, சாரதா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகே? உங்க போனுக்காக எதிர்பார்க்கிறேன். சரி, வரேன் சாரதா. ஜெனி, வா வா, டைம் ஆச்சு. மாப்பிள்ள, ஸ்ரீரங்கம் வீரராகவையங்கார் பேத்தி ஸ்ரீரங்கம் ராமச்சந்திரையங்கார் பொண்ணை ஜேம்ஸ் மகன் டேனியலுக்கு கொடுக்குறதா பேச்சா? கல்யாணம் எங்கே? சர்ச்சில் பாதிரியார் முன்னாடியா இல்லை கோயிலில் குருக்கள் முன்னாடியா? முடிவெடுத்துட்டேன்னா உங்கள் பேரை சூசையப்பர்னு வச்சுக்கோங்க. உங்கள் பொண்ணு பேரையும் சூசையம்மாள்னு வச்சுக்கோங்க. இதுக்கு தான் பாத்திரம் மருந்து பிச்சையிடு, கோத்திரம் மருந்து பொண்ணை கொடுன்னு சொல்லுவா.
குலங்கோத்திரம் தெரியாம சாரதாவை கல்யாணம் பண்ணிட்டு இருந்துட்டேன். இப்ப எல்லாத்துக்கும் துணிஞ்சுட்டேன். எனக்கு என்ன வந்தது? என் பேத்தி கல்யாணம் சாஸ்திரோக்தமா நடந்தாச்சு. இனிமே யார் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன? என்னங்க வீட்டுக்கு வந்தவங்கள வான கூட ஒரு வார்த்தை சொல்லாம அப்படி என்னங்க திடீர் கோவம்? என்னத்த வான்னு சொல்றது? ஏன் என்னாச்சு? இது பாரு சாரதா, கணவன் மனைவியா இருந்தாலும் ஒருத்தர் விவகாரத்தில் இன்னொருத்தர் தலையிடக்கூடாதுன்னு நீ தான் சொல்லுவேன். இப்ப ஸ்வேதா குழந்தையிலிருந்து துளசி மாடா கோயில் ரங்கநாதர்னு ஒரு வட்டத்துக்குள்ள வளர்ந்துருக்கான். அவளை சர்ச்சை கூட்டிட்டு போய் மண்டியை போட்டு இயேசுநாதருக்கு சிலுவை போட்டுன்னு சொன்னா அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? ஸ்வேதாங்கிற பேரை மாத்தி ஸ்மிதான்னு வச்சா அவளுக்கு எப்படி இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் நான் அவங்க கூட தான் வாழுவேன், இல்லை தக்கர் மணிக்கு முடிவு போயிட்டான்னு வச்சுக்க. அப்புறம் ஜாதி மதம் பார்க்க வேண்டியது, எவன் கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துலாம். மூஞ்சியே சரியில்லை ஜெனிஃபர் மாதிரி கல்யாணம் பண்ணி எப்படி முடிவு பண்ணலாம்? இந்த பாருங்க, டேனியலை பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஜாதி மதம் அது இதுன்னு பேசாதீங்க. நாம ஒண்ணுமே இல்லாதப்போ ஃபேக்டரி கொடுத்தாங்களே, எதை பார்த்து? ஜாதி மதம் பார்த்தா கொடுத்தாங்க? நம்ம நல்ல மனசு கொடுத்தாங்க. இப்ப கூட ஜெனிஃபர்ங்கிற ஒரு நல்ல மனுஷிக்காக தான் இந்த கல்யாண விஷயத்துக்கு சந்தோஷப்பட்டேன். அப்ப கூட நான் சரின்னு சொல்லலையே. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்றேன்னு சொன்னேன். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஸ்வேதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிக்கலாம்னு தான் நான் சொன்னேன். ஏங்க யார கேட்டு என்ன டேனியலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கீங்க? இல்லம்மா, நான் பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க. என்ன பேசுற? என்ன துரோகின்னு சொல்லு. என்னால குடும்பத்தோட நிம்மதி கெட்டு போச்சு சொல்லு. அத பத்தி கவலையில்லை. அவளை பத்தி ஏதாவது சொன்னீங்க தொலைச்சு விடுங்க சொல்லு. இது பாருங்க, தாய்கிட்ட பேசாது படி. இது பாருங்க, நீங்க என்ன அடிங்க உதைங்க, ஆனா அந்த பிள்ளை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன பண்ணலாங்கிற? ஸ்வேதாவே ஒத்துக்கலைங்கிறப்ப நாம என்னங்க பண்ண முடியும்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுறேன். என்ன சமீப காலமா இந்த வீட்டுல எதுவுமே நிதானமா சிந்திச்சு முடிவு பண்றது இல்ல. எல்லாருக்கும் புசுக்கு புசுக்குன்னு கோவம் வருது, அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறோம். அது நல்லதுக்கு இல்ல. ஹலோ ஸ்வேதா. ஹலோ கண்ணன். என்னங்க இவ்வளோ விரக்தியா இருக்கீங்க? இப்போ பாரு, இந்த அலைகள் மாதிரி பரபரப்பா எங்கிட்டு இருப்பீங்க, இப்போ எல்லா அலையும் திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி இவ்வளோ அமைதியா இருக்கீங்களே. இதை பாருங்க, உங்க மாதிரி ஆட்களோட சேவை இந்த நாட்டுக்கு தேவை. என்னதா பிரச்சனையா? நீங்க ஒருத்தர் தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை போருங்க. ஐயோ என்னங்க? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க. நான் வேண்டான்னு சொன்னாலும் என் மேல கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. யார் வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. எங்க சித்தி அவங்க மட்டும் வருத்தப்படவே கூடாது. அவங்க மனசு வருத்தப்பட்டதுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஆமா, நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இந்த சமூகத்துல ஒரு பொண்ணு தனியா இருக்க கூடாதுங்க. என்னங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்ட நீங்களே இப்படி பேசலாமா? இல்லங்க, நீங்க கல்யாணம் வேணாங்கிறீங்க, அது சொல்லுங்க. 2 காரணம் இருக்கு. ஒரு காரணம் வேண்டாங்க, அது அப்புறம் சொல்றேனே. இன்னொரு காரணம், எனக்கு வரப்போற புருஷன் செய்வ மனப்பான்மை இல்லாம இருந்தா நான் என்ன பண்றது? ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வேண்டாம் விட்டுடுன்னு சொன்னா என்னால எப்படி சேவை பண்ணாம இருக்க முடியும்? இதான் உங்க பிரச்சனையா? இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். அதாவது உங்களை மாதிரியே சமூக சிந்தனை இருக்க ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருத்தருக்கு பதில் 2 பேரா சேர்ந்து சமூக சேவை செய்யலாம்ல. திருமணத்துக்கு அப்புறம் சமூக சேவைக்கு இது ஒரு தடங்களா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா குழந்தை பெற்றுக்காதீங்க. மற்றவங்க குழந்தைய உங்க குழந்தை மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன நான் சொல்றது? ஐயோ என்னங்க, நீங்க என்ன பார்க்கறத பார்த்தா என்னவோ என்னையா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தெய்வம். அதனால உங்களுக்கு பிடிச்சவங்க யாரா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க வேணாம்னு முடிவில் இருக்கேங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நீங்க கல்யாணமே வேண்டாம் சொல்றீங்க. அதான் கேட்டீங்க, சொல்றேன். எங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு. எங்க அம்மா தான் முதல் தாரம்.
அப்புறம் சித்தி வந்ததால வீட்டில் நிறைய பிரச்சனைகள். அதாவது சபலத்தினால ஒரு ஆண் செய்கிற ஒரு தப்பு ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய துரோகமாக அமைஞ்சு அந்த பெண்ணோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு சின்ன வயசுலேருந்து கண் கூட பார்த்துருக்கேன். அந்த கஷ்டத்தினால தாங்கிக்க முடியல. எங்கள் அப்பா ஒரு ஆண், அவர் செஞ்சதுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதுக்காக நான் எனக்கு நானே தண்டனை கொடுத்துருக்கேன். அதனால் நான் கல்யாணம் பண்ணி கூட முடிவு எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. உங்கள் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடாது. யாருன்னு சொல்லுங்கள், அந்த ஆளை பார்த்து நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். எங்க வீட்லயும் அதே பிரச்சனை தாங்க. எங்க அப்பா 2 கல்யாணம் பண்ணிருக்காரு. அதனால எங்க அம்மாவும் சந்தோஷமா இல்லை, எங்க சித்தியும் சந்தோஷமா இல்லை. அவங்க எந்த தப்பும் பண்ணல. இருந்தாலும் என்னமோ தெரியல, எனக்கு உங்களை தவிர வேற எந்த ஆம்பளையும் பிடிக்காம போயிடுச்சு. 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை. ஐ திங்க் வி ஆர் சேலிங் த சேம் போட். ஆனால் கை கொடுத்துக்க முடியாது. உறுதியாக இருக்கேன். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதனால உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட பேசி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஐயோ என்னங்க? என்னடா கண்ணா இப்படி இருக்க? வந்த விஷயத்த மறந்துட்டேன் பாருங்க. உங்கள் கையை காட்டுங்களேன். எதுக்குங்க? கையை காட்டுங்க. ஆஹா, நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க, நான் அப்பதான் கையை காட்டுவேன். உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? ஒரு சின்ன சர்ப்ரைஸ். கையை காட்டுங்க. சரி. என்னங்க? தப்பு சாரி, மன்னிச்சுக்கோங்க தாயை, மன்னிச்சுக்கோங்க என்னது? ப்ளீஸ். சாரி சாரி. அன்னைக்கு நீங்கள் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஜாமீனில் எடுத்தீங்களே? ஆமா. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நம்ம ஜமீன் மானத்தை காப்பாற்றின பொண்ணுக்கு கண்டிப்பாக ஏதாவது செஞ்சாகணும்னு உடனே கொரியரில் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. எங்கள் ஜமீனோட ராஜமுத்திரை. இதோட மதிப்பு உங்களுக்கு இங்கே தெரியாதுங்க. செங்கோட்டைக்கு வந்து பாருங்க என்ன மரியாதை கிடைக்குதுன்னு. என்ன பிடிங்க. வேண்டாங்க. ஐயோ, எங்க அம்மா சும்மா விட மாட்டாங்க. இதை முதல்ல பிடிங்க. வேண்டாம், நான் இதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன். ப்ளீஸ், எங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. வாங்கிக்கோங்க இதை. கண்ணன், இதை நான் வாங்கிக்கிட்டா நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அர்த்தம் இல்லாம போயிடும். வாங்கிக்க மாட்டீங்க? மாட்டேன். கன்ஃபார்ம்டா? கன்ஃபார்ம்டா வாங்கிக்க மாட்டேன். நீங்க வாங்கிப்பீங்க? மாட்டேன். இல்ல, நீங்க வாங்கிப்பீங்க. உங்க கண்ணில் எனக்கு தெரியுது. மாட்டேன். நீங்களே வந்து என்கிட்ட கண்ணன் என்னோட மோதிரத்தை கொடுங்கன்னு கேட்பீங்க. அப்ப இந்த மோதிரத்தை உங்களுக்கு தரேன். அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும். சரி, நீங்க கிளம்புங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் நம்மள லவ்வர்ஸ் நினைச்சுப்பாங்க. மறந்துடாதீங்க. யாரையாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்படியே நான் அலைகளோட பேசிட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. அலைகளோட பேசுவீங்களா? ஆமாங்க, அலைகள் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா மனுஷங்கிட்ட நம்மளை பற்றி ஏதாவது சோகத்தை சொன்னால் நம்மளை வீக்காக நினச்சிடுறாங்க. அதே நம்ம சந்தோஷத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கயிறு திரிக்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த அலைகள்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்ம சோகத்தில் பெரும் பகுதி இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் கொஞ்ச நேரம் அலைகள்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னேன். நீங்கள் கிளம்புங்க. உங்கள் மேரேஜை நான் நடத்தி வைக்கிறேன். மறந்துடாம உங்கள் மனசுக்கு பிடிச்சது என்கிட்ட சொல்லணும். சரிங்களா? ஓகே, போயிட்டு வரேன். பை. ரோடில் கிடச்சிது ராஜமுத்திரையா? எங்கே கேட்டுவாளன்னு பயந்துட்டே இருந்தேன். யாரு? ஹலோ சரதா, சாரி. வணக்கம் சம்பந்தி, வாங்க. எங்க ராம் ஊர்ல? அவருக்கு உடம்பு சரியில்லை. ஜெனிஃபர் இல்லைங்களா? ஜெனி இங்க பக்கத்துல தான் போயிருக்கா. கமின். ஏன் தயங்குறீங்க? கமின், இட்ஸ் யோர் ஹவுஸ். வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னு வைங்க, உங்க மருமகனை நீங்க பாத்துக்கலாம். அந்த பையன் இப்பதான் இங்கே வெளியே போனான். அப்புறம் சரதா, உங்க பொண்ணை என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வெரி ஹாப்பி. இன்னும் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. உன் வீட்டுக்கு வரப்போறது வந்து ஒரு டீச்சர் மருமக, உன் பையனோட ரொம்ப ஜாக்கிரதையா பேச சொல்லு, இல்லைன்னா பெஞ்ச் மேலே ஏற்றி ஸ்கேல் அடிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே ரியலி இன்னும் எனக்கு ரொம்ப த்ரில் ஆயிடுச்சு. ஜெனிஃபர் எப்போ வருவாங்க? ஜெனிஃபர் அவளை பாருங்களேன், இந்த நேரத்தில் பார்த்து எங்கே வெளியே போயிருக்காவ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த இன்விடேஷன்ஸு பிரிண்ட் பண்ணுறதோ இல்லை ரிசப்ஷன் ஹால் புக் பண்ணுறதோ அதை பற்றி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஐ டூ, நோ ப்ராப்ளம், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என் தங்கச்சி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன்.
என் தங்கச்சி வந்து அவ பொண்ணை என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சின்ன வயசுல இருந்து அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ரொம்ப அடம் பிடிச்சா அவகிட்ட ஸ்ட்ரைட்டா நான் சொன்னேன் ஐம் சாரி லில்லி ஐ கான்ட் அப்படின்னு சொன்னா கோவம் வந்துச்சு பாருங்களேன். அப்புறம் ஐ ஹேட் டு டெல் ஹர் நம்ம சாரதாவோட பொண்ணை தான் நம்ம டேனி கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியா சாரதா பொண்ணுன்னா எனக்கு ஓகே அப்படின்னு அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஐ ஃபீல் சோ ஹாப்பி யூ நோ. ஏதோ சொல்லும் போல உங்களுக்கு தோணுதா? சொல்லணுமா? சொல்லுங்க. நான் கொடுத்த வாக்கு என்னால காப்பாத்த முடியல. எனக்கு புரியல. ஸ்வேதாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இது இந்த ஷாக்கை என்னாலே தாங்க முடியல. ஜெனி எப்படி தாங்குவான்னு தெரியல. அது மட்டும் இல்ல யூனோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டேன். இனி நான் எப்படி அவங்களை ஃபேஸ் பண்ணுவேன்னு தெரியல. யூ see என்ன ரீசனுக்காக வேண்டாம்னு சொன்னா சொல்லுங்க. என்னமோ அவன் கொஞ்சம் கலர் கம்மி என்னென்னமோ சொல்றாங்க. அவ சின்ன பொண்ணு. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். வயசுக்கு வந்த பொண்ணை ஒரு அளவுக்கு மேலே வற்புறுத்த முடியல. வேற ஏதாவது தவறா முடிவு எடுத்துருவாளோன்னு எனக்கு உண்மையிலே என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. சாரிங்க. ரொம்ப ஈஸியா சாரி சொல்றீங்க. என்ன சாப்பிடுங்க? ஒண்ணும் வேண்டாம். ஜெனிஃபர் வந்து என்கிட்ட சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்கு ஜெனிஃபர் சொல்லணும்? இது என்ன சந்தோஷமான விஷயமா ஊரு பூரா சொல்றதுக்கு? நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. ஜெனிஃபர் இதை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, உங்களுக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்குமே. ஓகே, கிளம்புங்க. ராமு கிட்ட தான் சொல்லுங்க. சாரி ஜெனிஃபர். பிறை போன்ற நெற்றியில் வில் போன்ற 2 புருவங்கள். இதற்கும் ஒரு முத்தம் கொடுத்தால் தப்பில்லை. இப்ப புரிஞ்சு போச்சு என் பெல்ட், ஷூ, கேப் இதெல்லாம் எதுக்காக ஒளிச்சு வச்சீங்கன்னு. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பிருந்தா, மத்தியானம் என்ன வேலை இருந்தாலும் சிஎம் ஃபங்க்ஷனே இருந்தா கூட சாப்பிட இங்க வந்துரு. உனக்கு வெஜிடேரியன் வேணுமா, நான்வெஜ் வேணுமா, சைனீஸ் வேணுமா, கான்டினென்டல் வேணுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ மட்டுமே போதும்டா. டைம் ஆச்சு, கிளம்புறேன். ஐபிஎஸ் ட்ரெஸ்ல கூட நீ சூப்பரா இருக்க தெரியுமா? ஏய் என்னடா என்ன? ஒண்ணும் இல்ல. ஏய், கனவு தானே? இல்லம்மா. ஏய், போய் சொல்லாம சொல்லு, கனவு தானே? ஆமா, நான் கனவு கண்டேன்னு சொன்னா நீ பிருந்தா பத்தி தானே கனவு கண்டேன்னு கேப்ப. உன் கனவுல பிருந்தா மட்டும்தான் வந்திருக்கா. ஏமா,
நான் கனவு காணும்போது நீ ஒளிஞ்சிருந்து பாத்தியா? ஏய், நானும் உன் வயசை கிராஸ் பண்ணி தாண்டா வந்திருக்கேன். சின்ன வயசா இருக்கும்போது இதே மாதிரி கலர் கலரா நிறைய கனவு கண்டிருக்கேன் உங்க அப்பாவை பத்தி. என்ன ஒரு வித்தியாசம், பிருந்தா போலீஸ் ட்ரெஸ்ல இருந்தா, உங்க அப்பா ஆர்மி ட்ரெஸ்ல இருந்தார். டேய், உன் காதல அவகிட்ட சொல்லிட்டியா? இல்லம்மா. இல்லையா? நீ கே பாலச்சந்தரோட சொல்லத்தான் நினைக்கிறேன் படம் பார்த்திருக்கியா? இல்லையே. டேய், சொல்லலைன்னா அதுல வர சிவகுமார் மாதிரி ஏமாந்து போய் நிப்படா. உடனே போய் சொல்லிடு. கூச்சமா இருக்குமா? என்னடா அது, காதல் பண்ணும்போது கூச்சம் வரல, கனவு காணும்போது கூச்சம் வரல, சொல்றதுக்கு மாத்திரம் கூச்சமா? இப்படியே சொல்லாம விட்டேன்னா, காதலிலே தோல்வியுற்றான் காலை ஒருவன், கல்யாண பரிசுல ஜெமினி நேசன் மாதிரி ஆயிடும். உடனே போய் சொல்லிடு. சொல்றேன், இன்னைக்கே போய் சொல்றேன். இப்போ நீ என் புள்ள. ஆனா நீ எனக்கு அம்மா இல்ல, மம்மி. என்ன ஸ்ரீதர், எப்போதும் கிரவுண்டுக்கு வந்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் விளையாட்டு வருவ. இன்னைக்கு என்ன திடீர்னு ஆட்டத்தை பாதிலே விட்டு வந்துட்ட? என்னாச்சு உனக்கு? விளையாடுற மூட்ல இல்ல. வேற என்ன மூட்ல இருக்க? காதல் மூட்ல இருக்கேன். காதல் மூடா? உன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த உன்னதமான காதலி யாரு? இதானே வேணான்றது. சரி சரி விடுறா. பிருந்தாட்ட உன் லவ் சொல்லிட்டியா என்ன? இல்லையே. இல்லையா? இங்க பாரு, காதலிக்காக காத்திருக்கலாம், காதலை சொல்றதுக்காக காத்திருக்க கூடாது. அப்புறம் இலவு காத்த கிளி மாதிரி உன் கதையும் ஆகி போயிடும். பிருந்தா வந்துட்டா உன் காதலை சொல்லு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. ஹாய் ஸ்ரீதர், கோர்ட்டுக்கு வந்தா 3 hours 4 hours விளையாடுவ. இன்னைக்கு என்ன பாதியிலே வந்துட்ட? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் விளாட்ற மூடில் இல்லை. இருந்தா எல்லாரும் இந்த பசலை நோய்னு சொல்லுவாங்களே, அது எனக்கும் வந்துருச்சோன்னு தோணுது. என்னது, பசலை நோயா? ஆமாம். ஸ்ரீதர், என்னது இது பசலை நோய்? சொல்லு. வெக்கப்படுற? இந்த மாதிரி நீ வெக்கப்பட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். சரி, யார் அந்த அதிர்ஷ்ட கட்டவ? உனக்கே தெரியும். எனக்கு தெரியுமா? யார் அது? நீயே சொல்ல. சரி, நான் ஒரு கவிதை சொல்றேன், அது கேட்ட உடனே உனக்கு யாரும் கரெக்டா தெரியும். கடற்கரை மணலில் 1000 காலடி சுவடுகள் நடுவில் என்னுடைய காதலியின் காலடி சுவடு மட்டும் எனக்கு தெரியும். வாவ், வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. கவிதை பைத்தியம் வேற பிடிச்சிருச்சா? சரி, யார் அந்த காலடி சுவடு? அவள் கூந்தலின் ஒவ்வொரு அசைவிலும் அவள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் என்னால் மட்டும் உணர முடியும். இப்ப சொல்லு. 6 மாசமா நான் தான் கூட சுத்திட்டு இருக்கேன். என்ன பத்தி, என்னோட ஒவ்வொரு அசைவுகளை பத்தி நீ தான் கரெக்டா சொல்லுவ. நான் கையஸ்டா இந்த மாதிரி, காலஸ்டா அந்த மாதிரின்னு. அப்ப நீ என்னதான் லவ் பண்றியா? ஓ சரி சரி சரி, அன்னைக்கு ஒரு நாள் தலைவலிக்குதுன்னு ஃபோன் பண்ண, நான் பதறி அடிச்சு ஓடி வந்தா, அம்மா பிருந்தா என்ன லவ் பண்றா, அதனாலதான் இங்க வந்தான்னு சொன்னியே, அது மாதிரி தானே இதுவும்? இல்ல பிருந்தா, சீரியஸ்லி ஐ லவ் யூ. இங்க பாரு, நீ சொல்றது நிஜம் நினைச்சிட்டு நானும் ஐ லவ் யூ சொல்ல, இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பிருந்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா, பிருந்தா ஐ லவ் யூன்னு சொல்லிட்டான்னு சொல்றதுக்காக தானே இந்த மாதிரி. இல்ல பிருந்தா, ஐ லவ் யூ. இது பாரு ஸ்ரீதர்,
நானும் அப்புறம் உன்னை சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உன் மேல பைத்தியமா பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் வந்து இதெல்லாம் விளையாட்டுக்கு சொன்ன, கிண்டல்பா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு சொல்லுவ. அதனால இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். இல்ல பிருந்தா, நேற்று நைட்டு ஃபுல்லா உன் ஞாபகமாவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தேன். என்னடான்னு எனக்குள்ளே நான் யோசிச்சு பார்த்தா நான் உன்னை லவ் பண்றது எனக்கே தெரிஞ்சுது. அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கோழி மூஞ்சியெல்லாம் நேரடியா போய் சொல்லிடலாமேன்னு உன்கிட்ட வந்து சொன்னேன். ஐ லவ் யூ பிருந்தா. ஏய் போடா. பிருந்தா, நான் சீரியஸா சொல்றேன். ஐ லவ் யூ. அப்பா, இவ்ளோ நேரம் விளையாடினது போதும். வா டென்னிஸ் கோர்ட் போலாம். வா விளையாடலாம். வா. நான் உண்மையாலே உன்னை லவ் பண்றேன் பிருந்தா. உன்கிட்ட விளையாடிக்கவே கூடாது. Especially for you. I love you. Come what may. Om. வாங்கம்மா. வாங்க பாட்டிமா. சீனு, நீ என்ன இப்படி வாய் நிறைய பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீனு, என் சொந்த பேரன் கூப்பிடுற மாதிரியே இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சொந்த பேரன் கூட என்னை இவ்வளவு அன்பா கூப்பிடுறதே இல்லப்பா. ஏன் பாட்டிமா, பிரசாத் இப்படி உங்களை கூப்பிடுறது இல்லையா? போப்பா, பிரசாத் என்ன பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போறான். அது போகட்டும், உங்க பேருக்கு வந்து லெட்டர்களை பாருங்க, உன்னை படிச்சு காட்டுறேன். கவிஞர் அறிவுமதிக்கு நீங்கள் தாய் பாசத்தை பற்றி எழுதிய கவிதையை படித்தேன். உயிரை விட அதிகமாக மதிக்க வேண்டிய தாய்க்கு நான் செய்த கொடுமையை நினைத்து வருந்தினேன். என் விழிதிறந்த உங்கள் எழுத்துக்களுக்கு கோடி வணக்கங்கள். நீங்கள் மட்டும் எங்கள் குடும்பத்திலே பிறந்திருந்தால் அந்த தாயை நான் இழந்திருக்க மாட்டேன். கண்ணீருடன் செல்வோம். இது வரைக்கும் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைச்சேன். ஆனா இந்த ஊருக்கு உலகத்துக்கு எல்லாம் சொந்தம்னு நினைக்கிறப்போ உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு உன் அப்பா கிருஷ்ணாவுக்கு தான் கொடுத்து வைக்கல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.